புதுச்சேரியைச் சேர்ந்த சிவனேஷ் வேலைக்காக பல்வேறு இணையதளங்களில் பதிவு செய்திருந்தார். அவருடைய மொபைல் எண்ணுக்கு HR எனச் சொல்லி வந்த அழைப்பின் மூலம் பிரபல IT நிறுவனத்தில் பணி இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தேர்வு கட்டணம், செயலாக்க கட்டணம் என பல்வேறு கட்டணங்களாக 1,74,000 ரூபாய் டெபாசிட் செய்ய அந்த நபர் தெரிவித்துள்ளார். அதை நம்பி சிவனேஷ் அவர் சொன்ன வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்திய போது பணம் செலுத்திய வங்கிக் கணக்கு பர்வீன், கௌரவ் ஆகியோரது பெயரில் இருந்தது தெரியவந்தது. ஹரியானாவில் உள்ள ஃபரிதாபாத்தில் அவர்கள் இருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து சைபர் கிரைம் SI ராதாகிருஷ்ணன், உதவி SI சுதாகர், தலைமை காவலர் அருண்குமார் ஆகியோர் அடங்கிய தனிப்படை நேரில் சென்று பிடித்து அவரை புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பர்வீன் மற்றும் கௌரவ் இருவரும் பட்டதாரிகள் என்பதும், இதில் ஒருவர் பொறியியல் படித்தவர் என்பதும், இருவரும் நூற்றுக்கணக்கான வங்கிக் கணக்குகள் வைத்திருப்பதும் தெரியவந்தது. கௌரவ் 2019ஆம் ஆண்டு நொய்டாவில் வேலைவாய்ப்பு மோசடி செய்யும் கால் சென்டரில் வேலை பார்த்துள்ளார். அதன் பிறகு கோவிட் காலத்தில் கௌரவ் தனது நண்பர் சந்தீப்புடன் சேர்ந்து சொந்தமாக போலி கால் சென்டர் தொடங்கி வேலைவாய்ப்பு தருவதாக ஏமாற்றத் தொடங்கியுள்ளார். இவர்கள் 1000த்திற்கும் மேற்பட்ட நபர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் புகார்கள் பதிவான நிலையில் முதல் முறையாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பர்வீன், கௌரவ் ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர். தலைமறைவாகியுள்ள சந்தீப்பை தீவிரமாக தேடி வருகின்றனர். 2 நபர்கள் ஹரியானாவை சேர்ந்த ஃபரிதாபாத் ஊரை சேர்ந்த பர்வீன் மற்றும் கௌரவ் என்பவர்கள் இதை பயன்படுத்தி இந்த ஏமாற்று வேலையை செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் நம்ம புதுவை சைபர் கிரைம் போலீசார் ஃபரிதாபாத் சென்று அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து நேற்று அழைத்து வந்தார்கள். அவருடைய விசாரணை செய்ததில் இதுபோன்ற அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே அந்த நபர், இந்த குற்றவாளி பல்வேறு நிறுவனங்களில் பணி செய்து இந்த ஏமாற்றி எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொண்டதாகவும், அதன் பிறகு தனியாக ஒரு வேலைவாய்ப்பு முகமை ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலமாக 1000க்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் இன்னும் ஒரு சில தலைமறைவாக உள்ள குற்றவாளியை கைது செய்ய வேண்டியிருக்கிறது. போலி கால் சென்டர் தொடங்கி வேலை தேடுபவர்களை குறிவைத்து நாடு முழுவதும் மோசடியில் ஈடுபடும் கும்பலைச் சேர்ந்த இருவரை கைது செய்த புதுச்சேரி போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.